அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய TNEA 2025 சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது ரிலேட்டடான கல்லூரிகள் மற்றும் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அது சம்மந்தமாக நிறைய பெற்றோர்கள் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சில பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக கேட்ட ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பொறியியல் கல்லூரிகளில் படிக்கலாமா? இப்போ நம்ம வாங்கியிருக்க கட் ஆஃப்க்கு அரசு பொறியியல் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்குமாங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, அரசு பொறியியல் கல்லூரிகளில் படிக்கலாமா, படித்தா நீங்கள் பின்னாடி வெளியே வர்றப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குமா, அந்த கல்லூரிகளை சூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா, இதை பற்றின ஒரு விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக கேட்டாங்க. இது ரொம்ப நாளாகவே நம்ம இந்த விஷயம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கான டைம் இப்போ தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகளில் படித்தா நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு தான் எல்லாத்தோட ஒரு டவுட்டாக இருக்குது. முதல்ல நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, அதில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 400+ இன்ஜினியரிங் காலேஜஸ். ஏன்னா இது இன்னும் ஃபைனல் லிஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபுக் ரிலீஸ் ஆகி ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டோட வேகன்சி வரப்போ தான் ஒரிஜினலாக நம்மளுக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்குங்கிறதே தெரியும். அரௌண்ட் 430+ கல்லூரிகள் இருக்குங்க. இதில் கவர்மெண்ட்டோட அஃபிஷியலாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிறது அரசு பொறியியல் கல்லூரிகள்ங்கிறது 11 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த 11 பொறியியல் கல்லூரிகளையும் சேரலாமா வேண்டாமா, படித்தா வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம எங்கே கொடுக்கலாம்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் கவுன்சிலிங் வழியாகவே ஒரு 190 கட் ஆஃப் வாங்கிட்டீங்க, 195 கட் ஆஃப் வாங்கிட்டீங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளுக்க போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் கல்வி கட்டணங்கிறது மினிமம் 1 lakh வரைக்கும் வாங்குறாங்க. டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 1 lakh வரைக்கும் வாங்குறாங்க. அது போக கூடுதலாக பார்த்திங்கன்னா இதர செலவுகள், அதாவது மிசலேனியஸ் ஃபீஸ் ப்ளஸ் ட்ரைனிங் ஃபீஸு, அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அரௌண்டு இந்த 1ங்கிறது 2ஆக போகிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. மினிமம் நான் சொல்கிறது 1 lakh. 1க்கு அடுத்து ஒவ்வொரு கல்லூரியோட ரேஞ்சஸை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 lakhs வாங்குறவங்களும் இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு வருஷத்துக்கு காலேஜ் ஃபீஸ் மட்டும் 2.5 lakhs வரைக்கும் வாங்குற கல்லூரிகளும் இதே தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவதாக ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு மினிமம் 60,000 ஹாஸ்டல் ஃபீஸ் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் கவுன்சிலிங் வழியாக போனீங்கனாலுமே ஒவ்வொரு கல்லூரியிலையும் மினிமம் 2 லட்சத்துலேருந்து 3.5 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்க்ளூடிங் ஆஃப் காலேஜ் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் மெஸ் பில் எல்லாம் சேர்த்து 2லேருந்து 3.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. ஆனால் அரசு பொறியியல் கல்லூரிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரசு பொறியியல் கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு 8,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க டியூஷன் ஃபீஸாக. இதர ஃபீஸ்னு போட்டிங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் அதிகபட்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 12,000 15,000 ரூபாய் ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் 2 செமஸ்டருக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் தான் ரொம்ப அதிகபட்சம். இந்த 30ங்கிறதே ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக ஒரிஜினலாக சொல்ல போனால் 20,000 ரூபாய் தான் வாங்குறாங்க. நீங்கள் இதர செலவுகள் அந்த செலவு இந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் தான் வாங்குறாங்க. இது காலேஜோட ஃபீஸு. இதுமாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில் பொறுத்த வரைக்கும் அரசு பொறியியல் கல்லூரிகளில் மிக மிக குறைவாக தான் இருக்குது. அதிகபட்சமாக வச்சுக்கிட்டாலே வருஷத்துக்கு நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா 70,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய ஃபீஸுங்கிறது மேக்ஸிமமே உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் தான் வரும் அரசு பொறியியல் கல்லூரிகளில் படிக்கிறது மூலமாக. ஸோ முதல் விஷயம் அப்போ நமக்கு ஃபீஸுங்கிறது ரொம்ப கம்மியான ஃபீஸ் நம்மளுக்கு வாங்கப்படுது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அரசு பொறியியல் கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் தரமான அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதில் நம்பர் 1 கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா GCT கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. இன்றைக்குமே சொல்லுவாங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சேர்றதுக்கு அத்தனை போட்டிகள் இருக்குது. அங்கே இருக்க கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ரொம்ப டிமாண்டாகவே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 196.5 கட் ஆஃப் போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அப்போ 196.5ங்கிறது நிறையா ப்ரைவேட் காலேஜஸ் இந்த கேட்டகரிக்குள்ளேயே வரலைங்க. ஆனால் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் சீட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த அளவுக்கு அங்கே பார்த்திங்கன்னா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் இருக்காங்க. ஸோ அப்போ 11 அரசு கல்லூரிகள்லையுமே அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் சில டாப் மோஸ்ட் காலேஜஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு
ஒரிஜினலாகவே வந்து ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ்னு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. இந்த கடைசி நிலையில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 5 பேர் தேவைப்படுறாங்கன்னா ஒரு 2 பேர் பர்மனன்ட் ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 4 பேர் வந்து டெம்பரரி ஸ்டாஃபாக போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நிறைய கல்லூரிகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பட் கம்பேரபிள் டு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டிங்கிறவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டாக இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நிறையா பொறியியல் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிக்கலுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல. ப்ளஸ் இன்றைக்கி நிறைய கல்லூரிகள் இன்றைக்கி ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அட்டானமஸுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அட்டானமஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாமே சென்ட்ரலைஸ்டு வேல்யூவேஷன் இருந்துச்சு. அப்போ ஒரு கல்லூரியோட பேப்பரை இன்னொரு கல்லூரியில் திருத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரிஜினலான ரிசல்ட் வந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தேதிக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அட்டானமஸ் கல்லூரிகளை மட்டுமே விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால பேரண்ட்ஸ், அதனால கல்லூரி நிர்வாகமும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் போட்டால் தான் வந்து பசங்க சேர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய கல்லூரிகள் அட்டானமஸ் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எக்ஸாம் வைக்கிறாங்க. பட் வெளியிருந்து வந்து ஸ்டாஃப் திருத்தினாலுமே அதோட ஒரிஜினாலிட்டி வந்து நமக்கு எப்படி வருதுன்னு தெரியல. பட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த குறைவுகள் கிடையாது. அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் கரெக்டான முறையில் திருத்துறாங்க. அவங்க வந்து கரெக்டான முறையில் வேல்யூவேஷன் பண்ணுறாங்க. அப்போ ஒரிஜினலான அவுட்புட்டுங்கிறது வருது. ரெண்டாவது நிறைய கல்லூரிகளில் இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்ங்கிறது நடக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு டவுட் வருது. பட் இன்ஜினியரிங் காலேஜில் போனீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல், அதை வந்து லேப்னு சொல்லுவாங்க. ஒரு லேப்னா ப்ராப்பராக லேப் நடக்கும். லேபில் வந்து செஞ்சு முடித்தா மட்டும்தான் மதிப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் லேபையே ஓப்பன் பண்ணாமல் நிறைய கல்லூரிகள் இருக்குது. ப்ராக்டிக்கல் வந்து பையன் வந்து மிஷினில் கையே வைக்காத நிறைய கல்லூரிகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் வைஸ் டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அரசு பொறியியல் கல்லூரிகளில் வந்து தாராளமாக சேரலாம். ஸோ தமிழ்நாட்டில் 11 அரசு பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. கவர்மெண்ட் அதில் வந்து ஆர்டர் படி பார்த்தோம். இது ஆர்டர்னு இல்லை, என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், மூணாவதாக அழகப்பா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடி இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில். தென் வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வெள்ளூர் இருக்குதுங்க. தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா GCE கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரியில் ஒரு கல்லூரி இருக்குது. GCE கிருஷ்ணகிரியில் ஒரு கல்லூரிகள் இருக்குது. அதேமாதிரி ஃபேமஸான இன்னொரு கல்லூரி சொல்ல மறந்துட்டேன், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி மிக ஃபேமஸான கல்லூரிகள். அதுமாதிரி தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர்னு ஒரு கல்லூரி இருக்குது. அதுபோக நம்மளுக்கு வந்து இப்போ திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி ஒரு கல்லூரிகள் இருக்குது. இது மாதிரி ஒரு 11 அரசு பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. மாணவர்கள் தாராளமாக அரசு பொறியியல் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம். பிளேஸ்மெண்ட் வைஸ் அப்படின்னு தான் முக்கியமான ஒரு ஃபேக்டராக இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களோட ஒரு மிகப்பெரிய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, எப்படியாச்சும் டொனேஷன் கொடுத்து கூட வந்து ப்ரைவேட் காலேஜஸில் சேர்ந்துடலாம். ப்ரைவேட் காலேஜஸ் போனால் வந்து பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது உறுதியாக கிடைக்கும். பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கான கம்பெனிஸ் கூட்டிகிட்டு வராங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எப்படியாச்சும் ப்ரைவேட் காலேஜஸில் கிடைச்சா போதும் அப்படின்னு போய் சேர்றாங்க. கடந்த சில வருஷங்களாகவே நாங்களும் பார்த்துட்ருக்கோம். கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சும் எடுக்காத நிறைய மாணவர்களை பார்த்துருக்கோம். காரணம் கேட்டால் ஒரே ஒரு விஷயம், பிளேஸ்மெண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ GCT கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்காதுங்க. GCT கோயம்புத்தூரும் GCE சேலம்லேயும் ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. மற்ற அரசு பொறியியல் கல்லூரிகள் அவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும்தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கல்லூரியில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி அது மூலமாக தான் பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு கிடையாது. இன்றைக்கி எல்லாமே மாறிக்கிட்டு வருது, டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிட்டு வரப்போ உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் நிறைய காம்படிஷன் ஓப்பனாக இருக்கக்கூடிய இன்டர்வியூஸில் போய் கூட நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் போகலாம். இது மூலம் இந்த அரசு பொறியியல் கல்லூரிகளை சேர்றது மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ்க்கு நிறைய உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்குவாங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக என்ன ஃபீஸோ அதை மட்டும் பே பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய, அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து வாங்கி வைக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி டெக்னிக்கலாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலாம். அந்த டெக்னிக்கலாக இம்ப்ரூவ் ஆகி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம்.
உங்கள் கல்லூரியிலே பிளேஸ்மெண்ட் கிடைச்சாலும் சரி, இன்றைக்கி தேதிக்கு நிறைய ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூஸ் இருக்குது, அது மூலமாக போகலாம். லிங்க்டின் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுங்க. லிங்க்டின் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண பழகுங்க. இன்னும் மற்றும் அதர் சோசியல் மீடியாஸ் மூலமாக நம்ம நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அரசு பொறியியல் கல்லூரிகளை அவாய்ட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக சீட்டு கிடைச்சா கண்டிப்பாக அரசு பொறியியல் கல்லூரிகளில் சேருங்க. மிக மிக குறைவான கல்வி கட்டணத்தில் படித்து முடித்து வெளியே வர்றப்ப நல்ல ஒரு தரமான மாணவர்களாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாருமே யோசிக்கிறோம். பட் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் அரசு பொறியியல் கல்லூரிகளை படித்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு வெளியே கூட வாங்கலாம். இல்லை நீங்கள் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூவில் வாங்கலாம். இதுமாதிரி பல்வேறு வகையான விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ மாணவர்கள் தாராளமாக என்னை கேட்டீங்க அப்படின்னா அரசு பொறியியல் கல்லூரிகளை படிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக படிக்கலாம் அரசு பொறியியல் கல்லூரிகளில். ஸோ கண்டிப்பாக படித்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட்டோடு வரலாம். யாருமே அவாய்ட் பண்ணாதீங்க. இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.